இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம். சுட சுட சாதம், துவையல், வெண்டைக்காய் பொரியல். இது வந்து மணத்தக்காளி குழம்பு. இது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பவுல் நிறைய மணத்தக்காளி கீரை போட்டுக்கலாம். அதில் வந்து தோரம் பருப்பு ஒரு அரை டம்ளர் நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம், தக்காளி ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன். இது அவ்வளோ போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வரும்படி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் 2 விசில் வச்சு எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி கொஞ்சம் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதை ஜாரில் போட்டு ஒரே ஒரு குறைன்னு அரைச்சிட்டு வந்துடும். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு வடிகட்டின தண்ணியும் அதிலே ஊற்றி வச்சிட்டேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானோடனே கடுகும் உளுத்தப்பருப்பும் போட்டுடலாம். வெடித்தோடனே காஞ்ச மிளகாய் 2 பிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். வேக வைக்கும்போதே பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் ரொம்ப காரம் வேண்டான்றதுனால பச்சை மிளகாய் போடலை. இப்போ இது போட்டு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதை ஒரு நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மணத்தக்காளி கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் ரொம்ப காரம் கூட சேர்க்கலை. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.